ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து புதிய ஒரு மெசேஜ் பார்த்தா அனுப்பியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா பிப்ரவரி மாதம் எல்லாருக்குமே 5000 ரூபாய் ஒரே அடியாக வங்கி கணக்கு செலுத்தியிருந்தாங்க. அதாவது 3 மாதத்துக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாதத்துக்கான தொகையாக பார்த்தா 3000 ரூபாயும், கோடைக்கால நிதியாக பார்த்தா 2000 ரூபாய், மொத்தமாக 5000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கு செலுத்தியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. அதேமாரி பார்த்தா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணாதவங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக நிறைய பேர் அப்ளை பண்ணிங்க. அப்ளை பண்ணி அதில் பாருங்கள் நிறைய பேருக்கு ஸோ டிசம்பர் மாதமே பணத்தை அனுப்பிட்டாங்க. பட் அதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணி பணம் வராத இருக்காங்களோ அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக மேல் முறையீடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் மேல் முறையீடு பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி மேல் முறையீடு பண்ணாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தா ஒரு 5000 ருபீஸ் கிரெடிட் ஆகிருக்கு. நம்ம சேனலில் பார்த்தா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு தடவை பணத்தை அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க. அதாவது ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் மேல் முறையீடு பண்ணீங்களோ ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 9 lakh மெம்பர்ஸ் அப்பீல் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ வெரிஃபிகேஷன் முடிய உடனுக்குடன் பார்த்தா பணத்தை அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ வராதவங்க வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான பணம் வருங்க. மேல் முறையீடு பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தா 5000 ரூபாய் நிறைய பேருக்கு கிரெடிட் ஆகிருக்குங்க. 4 டேஸ்க்கு முன்னாடியும் கிரெடிட் ஆச்சு. இப்போ நேற்றுலேருந்தும் நிறைய பேருக்கு மெசேஜ் 5000 ரூபாய் கிரெடிட் ஆகிட்டு வருதுங்க. உங்களுக்கும் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வராதவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்திருக்கும். அதேமாரி இந்த மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. அதாவது அன்பு சகோதரிக்கு வணக்கம், மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள். உங்கள் வங்கி கணக்கிற்கு 5000 ரூபாய் அனுப்பி வைத்துள்ளோம். இதனை உங்கள் அத்தியாவசிய தேவைக்கும் சேமிப்புக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அன்பு சகோதரன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி எஸ்எம்எஸ் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு பணம் வந்திருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்எம்எஸ் மட்டும் தான் வந்திருக்கு, பட் பணம் வரலை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பணம் வரலை அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க, பணம் சேருங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு எஸ்எம்எஸ் ரொம்ப நாள் ஆச்சுன்னு பணம் வரல அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் போயிட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போயிட்டு என்ட்ரி போட்டு பாருங்கள். ஏன்னா ஒரு சில நேரத்தில் 5000 ரூபாய் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் வராமல் இருக்கலாங்க. அப்படியும் அந்த பேங்க் அக்கௌண்ட்லேயும் பணம் வரலை அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா ஸோ ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குதோ அதுக்கு தான் பணத்தை அனுப்புகிறாங்க. அதனால் ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத ஆன்லைன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்குவோங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு, பட் பணம் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. இது காமன் இஷ்யூ தான். ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். விரைவில் உங்களுக்கான பணம் அக்கௌண்ட்டில் ஏற்றிடுவாங்க. எஸ்எம்எஸ் வந்துட்டாவே போதுமானதுங்க. நீங்கள் இந்த ஸ்கீம் செலக்ட் ஆகிட்டீங்க, 5000 ரூபாய் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் மேல் முறையீடு பண்ணி எஸ்எம்எஸும் வரல, பணமும் வரல அப்படின்றவங்க வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வெரிஃபிகேஷன்ஸ் போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணும்போதும் ஒரு 3 டேஸ் கழிச்சு உங்களுக்கு அப்டேட் பண்ணி பணத்தை அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறாங்க. அதனால் மேல் முறையீடு பண்ணவங்க கவலைப்படவே தேவையில்லைங்க. பட் இப்போதைக்கு பாருங்க அப்படின்னா மேல் முறையீடு பண்ணுறதுக்கான ஆப்ஷனை ஸோ வெப்சைட்லேருந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் திரும்ப நம்மளால் மேல் முறையீடு பண்ண முடியாதுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேல் முறையீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே, அதிலே உங்களுக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 5000 ரூபாய் அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கவங்க, பணம் வராதவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.